ஓகே கைஸ், குட் மார்னிங். வி ஆர் ஃப்ரம் தி பிக் மைக் தியரி பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்டில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு நடந்த சேலஞ்சஸும் அவங்களுக்கு வந்த எல்லாமே பற்றி இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்டில் வந்து பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் கௌதம் ப்ரோ. ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஹாய் கைஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி அவர் சொல்ல போகிறார் இந்த பாட்காஸ்ட்டில். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோங்களா? ஓகே, சரிங்க ப்ரோ. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா தான் இருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து 10th ஃபெயில் ஆனது கரெக்டுங்களா? ஃபெயில் ஆயிட்டீங்க. ஓகே ப்ரோ, எத்தனை சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்க? 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனேன் ஃபஸ்ட்டு. 2 சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஓகே ப்ரோ, இது நம்ம வந்து தள்ளி வச்சிடலாம் ப்ரோ. இது நம்ம வந்து அப்புறமா நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம போகலாம். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? கேளம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சீங்க. சரிங்க. ஓகே ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அங்கே அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம் ப்ரோ. ஓகே. நீங்கள் நம்ம போன வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம பீகாரில் இருந்து வந்த ஸ்டூடெண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பேசியிருப்போம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் பர்டிகுலராக 10th, சரிங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன ப்ரோ? உங்கள் தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ப்ரோ, இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ஜி. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் ஹவு டிட் யூ ஃபீல்? அதாவது எப்படி போச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது? கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நான் ஐ திங்க் 2 இயர்ஸ் மட்டும் தான் நான் படித்தேன். ஜஸ்ட் 9th தான் ஜாயின் பண்ணேன். 10th வரைக்கும் படித்தேன் கேம்பஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். இன்னும் சொல்லலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்பவுமே இந்த ப்ரெஷரைஸ்டெல்லாம் இருக்காது. ப்ரைவேட். ஓகே ஓகே ஓகே. ஃப்ரீயாக இருக்கலாம். சரிங்க ப்ரோ. ஆனால் கண்டிப்பாக படிக்கலாம். டீச்சர்ஸ்லாம் வெல் ட்ரைன்டு. சரிங்க ப்ரோ. நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் டீச்சர்ஸ் லெசன் எடுக்கும்போது நீங்கள் லிசன் பண்ணாலே போதும். ஓகே. ஃபெயில் ஆகிறதுக்குலாம் சான்ஸே இல்லை. சரிங்க ப்ரோ, சரிங்க. ஏன் இவ்வளோ ஃபார்மலாக பேசுறீங்க? ஜஸ்ட் நார்மல் டாக் தான், மற்றபடி இல்லை. வீடியோ எடுக்கிறோம்லாம் அப்படி இல்லை. நார்மல் பாட்காஸ்ட் மாதிரி நீங்கள் நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க. ஓகே ப்ரோ. ப்ளஸ் எப்படி ப்ரோ இருக்கும்? பிகாஸ் நீங்கள் 2 வருஷம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே படிச்சீங்க? ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூலில் தான் படித்தேன். ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சீங்க? இன்னும் சத்தம் பத்தல ப்ரோ, இன்னும் பேசுங்க ஜி. ஒரு பிரைமரி ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே ப்ரோ. ஸோ அது பிரைமரி ஸ்கூலுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான்? எஸ். மெட்ரிக்கு. ஓகே ப்ரோ. ஸோ அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு என்ன இருந்தது ப்ரோ? ப்ரைவேட் ஸ்கூலில் பற்றி சொல்லணும்னா, எல்லா ஸ்கூலும் எப்படின்னா தெரியல, பட் நான் இருந்த கிளாஸ் வரைக்கும் யூனிட்டின்றதுலாம் இல்லை. எப்பவுமே ஜஸ்ட் இந்த லாஸ்ட் பெஞ்சஸ் இருக்காங்களா, ஓகே, ஒரே குரூப்பாக இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரே குரூப்பாக இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பையனை மட்டும் வச்சு கலாச்சினே இருப்பாங்க. அவனை எந்த குரூப்பும் சேர விடாம, எதுக்கு எடுத்தானோ அவன் தப்பே பண்ணலாம் மாட்டி விட்டுன்னு. ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொருத்தன் இருப்பான், ஒவ்வொரு கிளாஸ்லையும் இருப்பான். ஓகே ப்ரோ. ப்ளஸ் உங்கள் ப்ரைவேட் ஸ்கூல், ஓகே, நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அங்கே படிச்சிங்க. இப்போ நீங்கள் திருப்பி கவர்மெண்ட் ஸ்கூல் வரும்போது இட் இஸ் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூல்னால் உண்மையாக சொன்னால் ஃபஸ்ட் டைம் ரொம்ப பயந்தேன். ஏன்னா வெளியெல்லாம் எப்படி பேசிப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி, ரொம்ப மோசமாக பேசிப்பாங்க. உண்மைதான் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் ரொம்ப பயந்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரும்போது. அப்படிங்களா? ஓகே. ஸோ யூனோ போன ஒன்று நீங்கள் சார், ஓகே, நீங்கள் பயந்தீங்கன்னு சொல்கிறீங்க. ப்ளஸ் இப்போ 10th பார்த்தீங்க, 9th வந்து சேர்ந்தீங்க. அங்கேருந்து நீங்கள் எப்படி கோப்பப் பண்ணீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, கிளாஸ் டீச்சர்ஸோ, ஸ்டடீஸோ, இல்லை ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் இருந்தோ எப்படி நீங்கள் வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டீங்க? அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்ண உடனே நம்ம கம்முன்னு உட்காந்தா மட்டும் போதும். நம்ம ஃப்ரெஷர்ஸ் தானே. ஓகே. நம்மகிட்ட வந்து தானாக பேசுவாங்க. இல்லை, இது நீங்கள் வந்து எல்லா ஸ்கூல்லையும் சொல்கிறீங்களா, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் நீங்கள்? கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் பொதுவாக தான் நிற்க இருப்பாங்க. ஓகே ஓகே. ப்ளஸ் உங்களோட போக போக இப்போ ஒரு 4 டேவில் வந்து இப்போ 4 மாதம் போக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது உங்களை ஒதுக்கி வச்சாங்களா, இல்லை வந்து? டெஃபினெட்லி ப்ரைவேட் ஸ்கூல் மேலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் கம்பேர் பண்ண சொல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ பரவாயில்ல.
எவ்வளவோ பரவாயில்லைங்களா? பசங்கள்ல. ம். ஓகே. ஸோ டீச்சர்ஸ் எப்படி இருந்தாங்க ப்ரோ அங்க? டீச்சர்ஸ் ம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது தோணும், ஐயோ பார்க்க பயமா ஓகே. இருக்கு, பயமா இருக்கு. இவங்க நம்மள என்ன பண்ணுவாங்களோன்னு. ம். டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டான கேரக்டர்ஸ். சாஃப்ட் மெயினாக கேரக்டர். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க சொல்றீங்க. நான் படிக்கும்போது. நீங்க படிக்கும்போது. ம் ஓகே, ஓகே ப்ரோ. உண்மையாக சொன்னா பசங்க கூட ரொம்ப நல்லா பழகுவாங்க டீச்சர்ஸ் நல்லா கவர்மெண்ட் பழகுவாங்க ஸ்கூல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ப்ரோ? சரி, நீங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவா நீங்க சொல்றீங்க. உங்க தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் கூடனா எப்படி சொல்வீங்க? தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, இது சில டீச்சர்ஸ் கிட்டே ஃபேவரட்டாக இருந்தேன். ம். பட் சில டீச்சர்ஸ் கிட்ட நார்மல். நார்மலா இருந்தீங்க நீங்க. ம். ஓகே. இன்னும் ஃபார்மலா பேசுறீங்க. இது பாட்காஸ்ட் தான். ஸோ யூ கேன் டாக் நார்மலி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஓகே, ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே ப்ரோ. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு அந்த பசங்க வந்து ஸோ நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படி? மோசமாக இருக்கிற மாதிரி யார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம பீப்புள்கிட்ட ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. ம். கவர்மெண்ட் ஸ்கூல் சின்ன பிரச்சனை வந்தாலே போதும், ம். அந்த ஸ்கூலே அப்படிதான் ம். அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே. ஸோ பிரைவேட் ஸ்கூல்லே நடக்குது இதெல்லாம் நிறையவே. ம். ஆனா அதெல்லாம் வெளியே வராம அவங்களே மூடி மறைச்சிருவாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி இல்லை. கொஞ்சம் வெளில சின்ன விஷயம் இருந்தாலும் அது வெளியே வரும். ஆனா அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க பீப்புள், கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே இப்படிதான் அப்படின்னு ஓகே. நினைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்க்கெல்லாம் அது வந்து உண்மைங்களா? நீங்கள் நினைக்கிறது இப்போ அவங்க மக்கள் சொல்கிறதும் கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்கிறதும் உண்மைங்களா? கண்டிப்பா இல்லை. கண்டிப்பா இல்ல. நீங்க சொல்றது உங்க ஒப்பீனியனா? கண்டிப்பா இல்லன்னு நீங்க கண்டிப்பா சொல்றீங்க. ஓகே. ஓகே ப்ரோ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் பசங்க பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா உங்களால? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு? உண்மையாக சொன்னா பசங்க வந்து, அதாவது இது ஒரு கேட்டகரியா தான் வரும். ம். ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ், மிடில், ஆஹா. லாஸ்ட். அது எல்லா ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ம். ஆனா பசங்க பொறுத்த வரைக்கும் போதும் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ரா, மிடில் பெஞ்ச்ரா, லாஸ்ட் பெஞ்ச்ராலாம் இங்கே கணக்கில் கேரக்டர்ஸ். லாஸ்ட் பெஞ்ச்லேருந்தும் கோல்டு மாதிரி இப்போ இது கேரக்டர் இருக்கும் இருக்கான். ம். ம். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்தும் காலை வர்ற மாதிரியும் இருக்கான். ஓகே, ஓகே. ஸோ ஸ்டடீஸ் வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஸ்கூலில். ம். ம். இது நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க சொல்றீங்க. இல்ல எந்த ஸ்கூல்லயுமே இப்படி எல்லா ஸ்கூல்லையும் இப்படி தான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்பெஷலா இருக்கும். ம். எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து மார்க் எடுத்தா நல்ல பையன் ம். அப்படின்னு வச்சுக்கோங்க ஆமா. teachers. ம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி இல்லை. மிஸ்ஸுக்கு தெரியும் டீச்சர்ஸ்க்கு நல்லாவே யார் யார் எந்த மாதிரின்ட்டு. ம். மிஸ் யூனிக்காக கவனிப்பாங்க எல்லாரையும். ப்ரைவேட் ஸ்கூல் கூட கவனிப்பாங்களா இல்லையா நான் பார்த்த வரைக்கும் கவனிச்சது இல்லை ம். நான் இருந்த வரைக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் யூனிக்காக கவனிப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பற்றி டீச்சர்ஸ். ஓகே, 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 ஓகே ப்ரோ. ஸோ அந்த மாதிரிங்களா? பரவாயில்ல ப்ரோ. ஸோ யூனிக்காக கவனிக்கிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க யூனிக்காக கவனிக்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் அது பண்ணுறதில்ல நீங்கள் பார்த்த வரைக்கும். நான் பார்த்த ஸோ த வரைக்கும். டிஃப்ரென்சஸ் ஆர் கிளியர். சரிங்க ப்ரோ. ஸோ இது வரைக்கும் எனிதிங் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கெட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நீங்கள் கெட்ட சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போ எப்படி சொல்கிறது, எல்லாருமே நார்மல் பீப்புளாக இருக்க மாட்டாங்களே. சில பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ம். கொஞ்சம் அவங்க வந்து பெரிய பெரிய ஆள் நினச்சின்னு இருப்பாங்க. ம். பெரிய புள்ளி அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க அவங்களே. ஓகே, ஓகே. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பட்டிருக்கேன். ஸோ இப்படி சொன்னா இது நம்ம சும்மா நடந்துக்கும் போது அடிக்கிறது, சும்மா தள்ள தட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே. மேக்ஸிமம் அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. நல்லது நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நம்மளும் அதுக்கு என்னடா இப்படி பண்ணுறேன்னு கேட்க போய் ம். அவங்களும் சண்டைக்கு வந்து ஓகே. தேவையில்லாத தலைவலி தான் நான் சொல்லுவேன். இதுவும் அப்படிங்களா? ஓகே, ஓகே. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் நீங்கள் வியூவர்ஸ்க்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்வீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்கள் ஒரு பாண்ட், யூனிட்டி அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி ப்ரோ இருக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏன்னா ஒன்று சொல்லிக்கிறோம் ப்ரோ. அதாவது இன்னைக்கு நம்ம வந்து சொசைட்டியில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறதோ, அவங்க கூட பேசுகிறதோ இன்றைக்கி வந்து நிறையா பேரண்ட்ஸோ நிறைய மக்களோ வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பசங்க மோசம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெளிப்பட்டும் போது நீங்கள் சொல்லும்போது உண்மைதான். ஸோ ஒரு பிரச்சனையாச்சுன்னா அது கண்டிப்பாக பெருசாக தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து உள்ளே என்ன நடக்குது, ஸோ என்னென்ன நடக்குது, உள்ளே வந்து எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து இப்போ 2 வருஷத்தில் தெரிஞ்சிருப்பீங்களா ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்லும் போது அது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உண்மையாக நடக்குதுங்களா?
எந்த மாதிரி விஷயம் எக்ஸாக்டாக? இப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் அந்த சொல்கிற அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்கல்ல பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி சில விஷயங்கள் லீக் ஆகுதுல்ல, ம் அது வந்து எல்லா ஸ்கூல்லையும் தான் நடக்கும் இன்னைக்கு. ம் எல்லா ஸ்கூல்லையும் 10% பேர் அப்படி தான் இருப்பாங்க. ம் பிரைவேட் ஸ்கூல் வந்து வெளியே விட மாட்டாங்க சுத்தமாக. ஓகே. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளேயே முடிஞ்சிடும், அது வெளியே வராது, ம் வெளியே டாக்கும் பண்ணிக்க மாட்டாங்க. ம் ம் ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அசிங்கம். ம் இவங்க இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து வெளியே பேசிக்க முடியாது, ஏன்னா ம் அவங்களுக்கு தான் அசிங்கம். ஓகே ஓகே. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி இல்லை. ம் பப்ளிக் ஸ்கூல் என்ன நடந்தாலும் எல்லாருக்குமே தெரியும். உண்மைதான். ஸோ கவர்மெண்ட்டுங்கிறதுனால ஓகே ஓகே. கவர்மெண்ட் ப்ரைவேட்லாம் பெரிய விஷயம் இல்லை. ப்ரைவேட் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க, அதாவது வெளியே தெரியாத மாதிரி. ஓகே. கவர்மெண்ட் வந்து எல்லாமே வெளியே தெரியும், தெரியும் அவ்வளவுதான். உங்களுக்கு. ஸோ இவங்க சொல்கிறது உண்மைங்களா ப்ரோ? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசக்கூடாதுங்களா? அப்படி ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா? நான் பார்த்துருக்கோம், எனக்கே இருக்கு. ம் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்க அம்மாவே சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் பேசாத, அவங்க பக்கத்துலாம் போகாத, சேராத. ம் அது எனக்கு நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அவங்க சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு. ம் ஓகே. ஸோ ஒன்றும் பெருசாக அவங்க சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை அவங்க சொல்கிற அளவுக்குலாம். ஸோ த ஸ்டீரியோடைப்ஸ் ஆர் நாட் லைக் என்ன சொல்கிறது கிளியர் ஆர் அதெல்லாமே இட் இஸ் ஆல் ஃபால்ஸ் ஸ்டீரியோடைப்பிங் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன வரைக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்களோட 10th, அதாவது 10th இல்லை, உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இருந்த வரைக்கும் மோஸ்ட் மெமரபிள் திங் உங்களுக்கு வந்தது, அதாவது இந்த மெமரி வந்து எனக்கு மறக்கவே மறக்காதுங்கிற ஒரு மெமரி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கு இருக்கும். அந்த மெமரி ஒன்று சொல்கிறீங்களா? நல்ல மெமரி ஒன்று சொல்லுங்கள். நல்ல மெமரி இன்னும் சொன்னால், நான் படித்த கிளாஸில் வந்து யூனிட்டினா எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. நான் படித்த கிளாஸில் ஸ்டாண்டர்ட் 10th இன்னும் சொல்லலாம், அது 10th அது மொத்தமே ஒரு பயங்கரமான மெமரபிள். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஒரு ஒரு விஷயம். நாள் அந்த ஒரு நொடியை வந்து ரொம்ப மெமரபிளாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஓகே, யோசிச்சு கூட சொல்லுங்க, ஒரு தப்பும் இல்லை. 1-2 தான் சொல்லலாம். ஏதோ நடந்த விஷயம் மட்டும் சொல்லுங்களேன். ஐ திங்க் நான் ஜோனல் ஜாயின் பண்ணது. என்ன நடந்தது உங்களுக்கு அங்கே? ஜோனல் ஜாயின் பண்ணும்போது இத்தனைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட டேலண்ட் இருக்கிறது தெரியாது, நல்லா ஓடுவேன்ட்டு. ஓகே. என்னை என் ஃப்ரெண்டு கூப்பிட்டதுனால மட்டும்தான் ஜஸ்ட் சும்மா போனேன். செலக்ட் ஆகி அங்கே ஜோனல்ஸ் போயிட்டு கிட்டத்தட்ட ஜோனலில் 4th place வந்தேன், 400 மீட்டர்ஸில் ரன்னிங் நீங்கள் சொல்கிறது. ரன்னிங்கில். ஸோ தட் வாஸ் சம் மெமரபிள் திங் ஃபார் யூ. உங்களுக்கு அது வந்து ஆனால் அங்கே இந்த மாதிரி ஜோனல்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் பிரிச்சுலாம் பார்க்கணும், எல்லாரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஒரு பையன் இப்போ முடியாமல் கொலாப்ஸ் ஆகிட்டானா எல்லாரும் வந்து தூக்குவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாருமே ஒன்றா வருவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குங்களா உங்களுக்கு? இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நான் ஜோன் போகும்போது ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். அப்படி தான் ரொம்ப ஓடி வந்துட்டான். கரெக்டாக அவன் எனக்கு பின்னாடி தான் வந்தான். எக்ஸாஸ்ட் ஆகி மயங்கியே விழுந்துட்டான். அவனுக்கு வந்து அவனை எல்லாரும் எழுப்பி இத்தனைக்கும் எங்கள் டீம்லேருந்து சில பேர்லாம் வந்து அவனுக்கு தண்ணி கொடுத்து ஓரமாக உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ண வச்சு. இது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸை சொல்கிறீங்க, அது வந்து நடக்கிற விஷயம் தான் ப்ரோ. அதாவது வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது இப்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க சரிங்களா, பசங்க வந்து விடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம் நம்ம அடுத்த எக்ஸாமில், அந்த மாதிரி ஏதாவது இப்போ இல்லை வந்து மிஸ்ஸு வந்து திட்டாங்களோ, இல்லை இவர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணிட்டாங்களோ, பசங்க வந்து அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை நான் இருக்கவங்க கூட, ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கவங்க கூட அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில்? கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களா? அதுதான் ஒரு கேள்வி. அதாவது நடந்திருக்கு, சும்மா நடக்கும், எப்போவுமே நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்களுக்கு நடந்தது, இல்லை நீங்கள் பார்த்ததும். எனக்கு நான் பார்த்தது சொல்லாமா இல்லை எனக்கே நடந்ததும் சொல்லாமா? ஏதோ ஒன்று நீங்கள் சொன்னால் இல்லை ஃபார் இந்த இந்த கொஷனுக்கு உங்களோட எந்த ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் பார்த்து நீங்கள் சொன்னால் போதும். ஓகே, ஐ திங்க் நான் பார்த்ததே சொல்லலாம், ஏன்னா நடந்து சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். சரி சொல்லுங்கள் தப்பு இல்லை. ஐ திங்க் எங்கள் கிளாஸ் பையனை ஒரு 4 பேர் சேர்ந்து பக்கத்து கிளாஸ்லேருந்து வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆச்சுன்னா, அவன் கிளாஸ் என்னடான்னு கேட்க போனது, அவன் கிளாஸே வந்தாங்க. ஓகே ஓகே நீங்கள் என்னடா என்ன பண்ணுவீங்களா அப்படின்ட்டு.
என் கிளாஸ் வந்து ரொம்ப யூனிட்டியாக இருக்கிற கிளாஸ். இவனை அடிச்சுன்னா அவ்வளோதான், மொத்த கிளாஸுமே வந்துச்சு. மொத்த கிளாஸுமே வந்துச்சு. யார் அந்த ஒருத்தருக்கு மட்டும் கேள்வி கேட்க மாட்டோம் ஏன்டா அடிச்சுன்னுட்டு. நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ பீப்புள் இன் கவர்மெண்ட் ஸ்கூல், ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெல்ப் ஈச் அதர், அது வந்து உண்மைதான். இப்போ எப்படின்னா இவனே, அதாவது இப்போ 2 பேருக்கும் 2 பேரும் பிடிக்கல, இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ல இன்னும் பிடிக்கணும். இப்போ இவனுக்கு எதனா பிரச்சனாலும் இவனும் போவான், இந்த கிளாஸும் போவான். ஓகே. அந்த ஈகோ எல்லாம் எதுவுமே இருக்காது. யாருக்கு பிரச்சனை எல்லாருமே போவாங்க ஹெல்ப்புக்கு. ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்கும். நான் ஏன் வரணும், உனக்கு நான் ஏன் வரணும், நீ எப்படி போனா எனக்கு என்ன, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். நான் அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. ஓகே ஓகே சார். இது வரைக்கும் நம்ம உங்களோட கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வில் கம் பேக் டு த டாபிக். கொஞ்சம் நம்ம ஆஃப் டாபிக் போயிட்டோம், பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில் கம் பேக். ஏதாவதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அதாவது நீங்கள் 10th எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்களுக்கு வந்து அந்த சேலஞ்சஸோ இல்லை உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருந்துச்சு, அதை வந்து நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இப்போது 10th வந்து எழுதி முடிச்சிட்டீங்க. இப்போது ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து நான் ரிசல்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒர்க் ஆகல. அதாவது நான் போடும்போது சர்வர் வந்துச்சு. நீங்கள் என் ஃப்ரெண்டு தான் பார்த்தான். அவன் பார்த்துட்டு, நான் காலில் தான் இருக்கேன், அவன் பார்த்துட்டு சொல்கிறான் வந்துச்சுடான். நான் கேட்டேன், என்னடா இல்லைடா பாஸ் தானடான்ட்டு. இல்லைடா நான் சென்ட் பண்ணுறேன் நீ பாருடான்னா. என்னாச்சு, அவன் வந்து ஃபர்ஸ்ட் அவன் தான் சென்ட் பண்ண போல ரிசல்ட். அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. நான் அவன் பார்த்துட்டு நான் பாஸ். ஓகே, நீங்கள் சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் பேர் போட்டுருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பார்த்தா வெயிட் உங்களது வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ரியலைஸே பண்ணுறேன். தெரியும் அந்த எங்கள் அப்பா பக்கத்தில் தான் இருந்தார். என் ஃப்ரெண்டு தான் பார்த்து நான் பாஸ் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் திருப்பி ஃபெயில்னோடனே டவுன் ஆகிட்டேன், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து உடுப்பா அட்டெம்ப்டில் பார்த்துக்கலாம் நம்ம. எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எனக்கு அந்த டைமில். டிஸ்கரேஜ்லாம் எங்கள் வீட்டில் யாருமே பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். உடுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம், நீ நல்லா படிப்பான்ட்டு. ஸோ வந்து மோமெண்ட் ஆஃப் அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து அப்போ பார்த்தீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை தெரியாமல் நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து நான் பாஸ் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் ரிசல்ட் வரும்போது சொல்லும்போது கண்டிப்பாக இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் மூமெண்ட் டு ஹர்ட் யுவர் பேரண்ட்ஸ். அப்படி வந்து இன்னும் நீங்கள் ஹர்ட் பண்ணல, பட் அப்படி வந்து அவங்க ஹர்ட் ஆனவங்க வந்து ஒரு பெரிய இட் இஸ் அ பெயின்ஃபுல் திங். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபெயில் ஆகிட்டு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், நமக்கு ஜஸ்ட் லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஃபெயில் ஆகிட்டோம், எதுவுமே பிளாங்காக இருக்கும். மண்டே எதுவுமே தோணாது நமக்கு, ஃபுல் பிளாங்க்ல இருக்கும், எதுவும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே அந்த பிளாங்க் ஹெட்டோட போயிட்டு அட்டெம்ப்ட் அப்ளை பண்ணிட்டு வரணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம வீட்லேயே. எனக்கெல்லாம் ஜஸ்ட் 1 வேர்ட் போதும், பார்த்துக்கலாம்ப்பா, அவ்வளோதான், அந்த வேர்டு போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் படித்து எழுதணும், நீங்களே பாஸ், அதாவது நீங்களே படித்து எழுதி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பார்த்த நொடிங்கிறது வந்து அதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருந்தது அப்போ அந்த நாள், அந்த நிமிஷம், அந்த செகண்ட், அந்த டைமில் எனக்கு வந்து ஃபுல் பிளாங்க் எதுவுமே வரல. ஒரு 3 days அப்படி தான் இருந்துச்சு, ஃபுல் பிளாங்க். நமக்கு எந்த ஒரு தாட்டுமே வராது, சாப்பிட்ணுன்னு தோணாது, எதுவுமே வராது, ஃபுல் பிளாங்காக இருக்கும் மைண்டே. ஃபெயில் ஆகிட்டோன்றது அந்த ஒன்று மட்டும்தான் வரும். ஓகே. சாப்பிட தோணாது உங்களுக்கு, ப்ளஸ் எந்த விஷயம் பண்ணவும் தோணாது உங்களுக்கு. அப்பா அம்மா இப்போ என்ன ப்ரோ சொன்னாங்க? அவங்க அப்பா சொல்லிட்டீங்க, அம்மா அழுதுனாங்க, ஃபெயில் ஆகிட்டேன்ட்டு ரொம்ப அழுதாங்க. நமக்கும் ஹர்ட்டாக இருக்கும், ஏன்னா அம்மா அழும்போது யாருக்கு தான். உண்மைதான் ப்ரோ. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அந்த எங்கள் அம்மாவை ஆறுதல் பண்ணியிருந்தாங்க, நானும் பண்ணியிருந்தேன். அக்கா, தங்கச்சி, அண்ணா அவங்க ஏதாவது என்ன சொன்னாங்க? அண்ணா வந்து பார்த்துக்கலாம்ப்பா, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ பாஸ் பண்ணிக்கலாம், சவுண்டாக பேசுங்க. அண்ணா வந்து பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஓகே ப்ரோ. ஸோ எனக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இங்கே இருக்குது, அதை நான் மட்டும் உங்களுக்கு கேட்கலான்னு நினச்சிருந்தேன் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ.
ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்டோம். வென் யூ ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் அவுட் யூ ஃபெயில் 10th கிரேட், வாட் வாஸ் யுவர் இனிஷியல் ரியாக்ஷன், ஹவு டிட் யூ ஃபீல்? அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு. வாட் டு யூ திங்க் வர் சம் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன்ஸ் ஆர் சேலஞ்சஸ் தட் லெட் யூ நாட் டு பாசிங் 10th கிரேட் த ஃபர்ஸ்ட் டைம்? அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10th கிரேடை வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏன் வந்து நீங்கள என்ன சேலஞ்சஸ் வந்துச்சு, இல்லை என்ன பிக்கஸ்ட் ரீசன்ஸ் இருந்துச்சு ஃபார் நாட் பாசிங் 10th கிரேட் இந்த ஃபர்ஸ்ட் டைம்? என்ன ரீசன்ஸோ என்ன சேலஞ்சஸ் வந்துச்சு அது மட்டும்? எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாடி டெக்னிக். அதாவது சம்மர்லேருந்து வின்டர் மாதம் இல்லை வின்டர்லேருந்து சம்மர் மாதம் வெதர் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு வந்து பாடி ஒத்துக்காது. உடம்பு சரியில்லாம் போய் அந்த மாதிரி டைமில் தான் கரெக்டாக எக்ஸாம் வந்துச்சு நமக்கு. நான் கரெக்டாக சொன்னால் மேக்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் மேக்ஸ் எக்ஸாமுக்கும் ஃபீவரில் தான் இருக்குது. ஒரு 10 days எனக்கு கண்டினியூஸாக ஃபீவர் இருந்துச்சு. நான் எத்தனையும் ரொம்ப உடம்பு சரியில்லாதனால தான் எனக்கு ஃபெயில் ஆகிற அளவுக்கு போச்சு. ஓகே ஓகே. ஸோ கேட்குறது தப்பாக நினச்சிக்காதீங்க. எந்த சப்ஜெக்ட் நீங்கள் 10th ஃபெயில் ஆகிட்டீங்க? தமிழ் அண்ட் மேக்ஸ். தமிழ் அண்ட் மேத்ஸ். ஓகே ப்ரோ. ஸோ கம்மிங் பேக், ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஸோ நீங்கள் அது வந்து பிக்கஸ்ட் ரீசனாக சொல்வீங்களா? அதாவது ஃபீவர் வந்ததுனால நான் பாஸ் ஆகலை, அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ரீசனுங்களா, இல்லை வேறு ஏதாவது இருக்குங்களா? வேறு இருக்குது. ஒழுங்காக ப்ராக்டிஸ் இல்லை, படிக்கலை நீங்கள். எக்ஸாம் முன்னாடி நமக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லேயே இருந்துட்டு ஒரு 2 weeks முன்னாடியே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணலாம் நமக்கு தெரியும்ட்டு லாஸ்ட் 2 weeks எக்ஸாம் வர முக்கியமான இடத்துல லாஸ்ட் 2 weeks ஃப்ரீயாக விட்டேன் மொத்தத்தையும். ஓகே. ஸோ அதான் நமக்கு தெரியும்ல 90% இப்படி தான் ஃபெயில் ஆகிறாங்க. நல்லா படிச்சுட்டு நமக்கு நல்லா தெரியும்னு நினச்சதுனால கடைசி டைமுக்குள்ள அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுவோம் கண்டினியூஸாக. அந்த டைமில் ஃப்ரீயாக விட்டுருவாங்க ஃபுல்லாக. அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுறதுனால மட்டும்தான் அதிகபட்சம் ஃபெயில் ஆகுது சான்ஸ். நீங்களும் அதனால தான் ஒரு ரீசனாக சொல்கிறீங்க. எனி சேலஞ்சஸ், அதாவது வீட்டு சூழ்நிலையோ இல்லை உங்களுக்கு நடந்த ஏதாவது எனிதிங் இன் யோர் கிளாஸ், அதாவது டீச்சர் வராமையோ புக் இல்லாமையோ ஏதாவது அந்த மாதிரி சூழ்நிலை சேலஞ்சஸ் ஏதாவது வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா? எஸ், 2 சப்ஜெக்டும் அப்படி தான் விட்டேன். அதாவது தமிழ் டீச்சர்ஸ் அவங்க வந்து அடிக்கடி மாறினே இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். மாறினே இருந்தாங்க. ஏன்னா எங்கள் கிளாஸில் எப்பவுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க, எல்லா கிளாஸ்லேயும் இருப்பாங்க. அந்த மாதிரி 10 பேர்னா என்ன சொல்கிறீங்க? 10 பேர்னா லாஸ்ட் பெஞ்சர்ஸ். அவங்க அவ்வளோ இதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டீச்சர்ஸை லெசன் எடுக்க விடாமல் எதனா கத்தின்னு எதனா பண்ணின்னு. ஸோ அதனாலே வந்து டீச்சர்ஸ் உங்கள் கிளாஸுக்கு வரமாட்டாங்க. அதனாலே ஐ திங்க் மொத்தம் 3 டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் மாறினாங்க மறுபடியும் இந்த கிளாஸ். ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து வரல, இந்த கிளாஸ் நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. செகண்ட் டீச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாங்க. ஓகே. மொத்தமாக தேர்ட் டீச்சர் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருந்தாங்க. நான் நடத்துகிறேன், நீங்கள் கேட்குறதுனா கேளுங்க, மற்றவங்கள டிஸ்டர்பன்ஸ் வந்தெல்லாம் நிறுத்த மாட்டேன் அப்படின்ட்டு. ஓகே. என்னன்னா இந்த நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த டிஸ்டர்ப் பண்ணுற பசங்க அவங்க படிக்காமல் இருந்தால் ஓகே, பட் படிக்கிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஒரு மாதிரி. அவங்களும் படிக்காத மாதிரி ஆகும். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு தமிழ்லேயும் மேத்ஸ்லேயும் நீங்கள் பண்ணீங்க. ஸோ பசங்க வந்து ஒரு 10 பேர் வந்து அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி மற்ற பசங்களும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. சரி, ஓகே, அவங்களும் நம்ம தப்பு சொல்கிறது கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிட்டீங்க, அது நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் தென் வாட் அபவுட் த செகண்ட் டைம்? டிட் யூ அப்ரோச் இட் டிஃப்ரெண்ட்லி அண்ட் வாட் டு யூ திங்க் கான்ட்ரிபியூட்டட் த ரிசல்ட் தென்? ஓகே ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஸோ த செகண்ட் டைம் நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் எப்படி? செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நெக்ஸ்ட் நான் எக்ஸாம் முடிச்சோன்னே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுனேன். அதில் வந்து தமிழ் தான் வீக். நிறைய பர்சன்ட் தமிழ் தான் வீக். ஓகே. அது என்னதான் சொல்கிற கஷ்டமாக தான், அதான் உண்மை. ஓகே. தமிழ் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண அதிகமாக, ஏன்னா நம்ம அதில் தான் வீக்கிட்டு தமிழ் கிளியர் பண்ணிட்டேன். பட் மேக்ஸ் படிச்சு மறுபடியும். ஸோ யூ கிளியர் தமிழ், அதாவது எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் தமிழ் கிளியர் பண்ணிட்டீங்க. பட் அந்த கஷ்டத்தில் நீங்கள் வந்து மேத்ஸை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் 1 year கேப் இருந்துச்சு. 1 year கேப். 1 year கேப். 1 year கேப்பில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், டைம் இருக்குல்ல, படிச்சுக்கலாம்னு விட்டு கடைசியில் அந்த 1 year கேப் முடிஞ்சுனே ஒன்றுமே படிக்கல. அந்த 1 year நீங்கள் எதுவும் படிக்கல? சரி, சும்மா பார்க்கலான்னு கொஞ்சம் ஒன்று பார்க்குறது. அது பார்த்து ஏதோ அந்த அளவுக்குலாம் பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது, கஷ்டம்தான் ப்ரோ.
மெயினாக அந்த லேசினஸ் வந்துடும். இந்த எப்பவுமே இப்போ ஸ்டடீஸ்னால் கண்டினியூஸாக முடிச்சிடணும் நம்ம படிச்சே பட்டுன்னு எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும். இந்த கேப் நம்ம விடவே கூடாது. கேப் எந்த அளவுக்கு விட்டுறோமோ அந்த அளவுக்கு ரிஸ்கி. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதிகமாக வரும். இந்த மாதிரி ஜாபுக்கு போகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். மெயினாக ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த 1 year கேப்புங்கிறது. ஸோ யூ ஃபேஸ் அந்த அதாவது ஒரிஜினல் அட்டெம்ப்டில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்கிறதுல வந்து அது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது அது ஒன்று. ஸோ டிட் யூ அப்ரோச் இட் டிஃப்ரெண்ட்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களோ ப்ரோ, அதாவது அந்த 2 வாரம் நான் ஃப்ரீயாக விட்டேன் அப்படின்னு உங்களோட ஸ்டடி மெத்தடோ இல்லை ஸ்கெட்யூலோ இல்லை ரொட்டீன் ஏதாவது மாற்றினீங்களா? அதாவது சரி ஓகே அதில் தான் நான் லேசியாக விட்டுட்டேன், இப்போ இதுலையாவது நம்ம வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சணும்னு சொல்கிறோம். உங்களோட அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்களா? ஏதாவது அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டடி மெத்தட் சேஞ்ச் பண்ணிங்களா? எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து கொஞ்சம் அட்வைஸ் கேட்டேன் எங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்பவுமே இப்போத்துலேருந்தே படிக்காதப்பா, இப்போத்துலேருந்தே படித்தானே நீ கடைசி நேரத்தில் மறந்துடும் எல்லாத்தையும். நீ கடைசி 7 நாள் கடைசி வாரத்தில் நீ ரிவைஸ் பண்ணுப்பான்னு. கடைசி 7 நாள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டா தான் நம்ம கடைசி நாள் ரிவைஸ் பண்ணும்போது ரிவிஷன் கரெக்டாக இருக்கும். உண்மைதான். நம்ம கடைசி நாளில் போய் ரிவைஸ் பண்ணுறோன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஓகே, என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு தான் தோணும். உண்மைதான் சொல்கிறது உண்மைதான் ஜி. ஓகே ப்ரோ, ஸோ அது நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க. அண்ட் வாட் டு யூ திங்க் கான்ட்ரிபியூட்டட் டு த ரிசல்ட் தென்? ஓகே, ஐ திங்க் இதுக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேர் த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டாபிக்ஸ் தட் யூ ஃபவுண்ட் பர்டிகுலர்லி டிஃபிகல்ட், வை டு யூ திங்க் தட் வாஸ்? ஓகே, என்ன நான் கேட்க போகிறேன்னா பார்த்தீங்கன்னா, ஏதாவது இப்போது எவ்வளோ சப்ஜெக்ட் உங்களுக்கு 10th? 5 சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக வந்து இந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் வந்து எதாவது இருந்ததுங்களா? டிஃபிகல்ட்டி இல்லாததான் நம்ம வந்து டீச்சர்ஸை எந்த டீச்சர்ஸ் அதிகமாக நம்ம கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்காது. எதை நம்ம அந்த அளவுக்கு சுத்தமாக கவனிக்கல ஜாலியாக இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக. நான் ஃபேஸ் பண்ணிருக்க எதுவுமே எனக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை. எனக்கு தெரியும் தமிழ் தான் இந்த டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து சார் நடத்தி இருக்கும்போது சுத்தமாக எடுக்க இல்லை. எங்கள் சார் நடத்தவே விட மாட்டானுங்க. ஓகே, நடத்தவே விட மாட்டாங்க. ஆனால் அவர் இருந்ததுனாலே எனக்கு யாருமே எங்கள் கிளாஸில் ஒருத்தர் கூட மேக்ஸ் ஃபெயிலாக இருக்க மாட்டாங்க. அவர் நடத்த விட்டுருந்தா. அதுக்கப்புறம் அவர் இந்த பாதிலேயே அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ப்ரோக் ஆயிடுச்சு. அதனால அவர் போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் எல்லாருமே ஜாலி போயிட்டாங்க. அந்த பீரியட் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும் எல்லாருக்கும். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லிட்டீங்க அதாவது தமிழ் அண்ட் மேத்ஸ் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. வை வாஸ் இட் டிஃபிகல்ட்? ஏன் உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருந்தது? ஓகே, ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸில் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சோஷியல் சயின்ஸில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ். ஸோ இதில் 3லேயும் சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு வந்து மேத்ஸ் அண்ட் தமிழ் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். டீச்சர்ஸ் அவைலபிளாக இல்லை. ஓகே, நீங்கள் தமிழுக்கு சொன்ன மாதிரி அதான் டீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுனால எனக்கு வந்து பெருசாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரல. ப்ளஸ் அதான் டீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ளோவும் பிரேக் ஆகும். ஸோ உங்களுக்கு அது ஒரு மேத்ஸ் சொன்ன மாதிரி பசங்க வந்து நடத்த விடலை. ஓகே, நடத்த விடல, சரி ஓகே, அவங்களுக்கு வந்து இட் வாஸ் அ ஃபன். ஸோ நம்ம அப்பயும் சொல்கிறது கஷ்டம். அவங்க பண்ண சார் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு ப்ளஸ் ஆக்சிடெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக இருந்தது. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். Did you feel like you had enough support from teachers, the school or even at home during those times? Okay, those timesங்கும்போது இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு அந்த ரிசல்ட் தெரிஞ்சு இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸோ அந்த மார்க் ஷீட் வாங்க போகும்போது ஸ்கூலில் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஸ்கூலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க ப்ரோ உங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருக்கட்டும், சப்ஜெக்ட் டீச்சராக இருக்கட்டும், என்ன சொன்னாங்க அவங்க? சப்ஜெக்ட் டீச்சர் சொன்னல, தமிழ் அண்ட் மேக்ஸ் அவங்க இல்லை. ஓகே, ஸ்கூலில் சரி கிளாஸ் டீச்சர் தான் செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. என்ன இந்த மாதிரி ஏன்பா விட்டேன் ஃபஸ்ட்டு எப்படி விட்டேன் கேட்பாங்க. நம்ம ரீசன் கரெக்டாக உடம்பு சரியில்லை மீன்ஸ் இதெல்லாம் படிக்கல அவ்வளோ சொன்னேன். மிஸ் சொன்னாங்க சரி இந்த வாட்டி கிளியர் பண்ணுறப்பா, கண்டிப்பாக கிளியர் பண்ணுற. எங்கள் கிளாஸ் டீச்சர்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகே, ஸோ யூ காட் சப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்கூல். அதாவது
கிளாஸ் டீச்சர் கிட்ட இருந்து சப்போர்ட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க ப்ரோ? இப்போ ஸோ டிட் தே ஹெல்ப்? அதாவது இப்போ ஓகே இது வரைக்கும் படிச்சது ஓகே. பட் இதுக்கப்புறம் நீங்க அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணணும்னா இந்த மாரி படிக்கணும். இப்போ இந்த மாரி ஒரு ரொட்டீன் இருக்கணும். இல்ல ஸ்கெட்யூல் போட்டு படிக்கணும். இல்ல இங்க எங்கேயோ வந்து டியூஷன் போணும். இல்ல இந்த சப்ஜெக்ட்ல வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாரி அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? ம். என் கிளாஸ் டீச்சர் வந்து டியூஷனுக்கு சஜஸ்ட்லாம் பண்ணாங்க பயங்கரமா. ஓகே. டியூஷன் போய் படிக்கிறதுக்கு. கோச்சிங் சென்டர்ஸ் ஓகே. பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா அவங்க வந்து எனக்கு வந்து சயின்ஸ் டீச்சர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். ஓகே, ஓகே. அதனால அவங்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரி மேக்ஸ், தமிழ் அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியாது. பேச எதுவும் இல்ல ப்ரோ. இல்லை அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்க சப்ஜெக்ட் டீச்சர் தான் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு தெரியாதனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் தெரியல. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து தெரியல. ஓகே ப்ரோ. டீச்சர்ஸ் சொல்லிட்டீங்க. ஸ்கூலுங்கும்போது என்ன சொல்லலாம் உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க ப்ரோ நீங்கள் ஃபெயில் ஆட்டோன்னு? ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் ஃபெயில் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் தான். ஓகே. சரி நம்ம பார்த்துக்கணும்டா, நீ கிளியர் பண்ணிட்டு வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணிவிடு. ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபெயில் ஐட்டம் கலாய்க்கிறது அதெல்லாம் எதுவும் நடக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட்டிவ். நான் ஏன் இந்த ஸ்கூலுங்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன்னா, சரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா டீச்சர்ஸ் கூட தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் டைமை. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் டீச்சர்ஸ் சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு. ஓகே ப்ரோ. நீங்கள் இப்போ சொன்னீங்களே ப்ரோ, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே நீங்கள் மட்டும்தான் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு. உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு அது ஏற்ற வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நினச்சிங்க? உங்களோட அந்த அந்த மென்டலாக நீங்கள் என்ன வந்து ஃபீல் பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ. மென்டலாக ஃபீல் பண்ணதுன்னா ரொம்ப ஹார்ஷ் அண்ட் டெரபிள் ஃபீலிங் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்த ஸ்கூல் பக்கத்தில் தான் அவங்க வீடெலாம் இருக்குது. நான் வந்து சென்னை, ரொம்ப டிஸ்டன்ஸ். அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் யாரும் இல்லை. ஜஸ்ட் இங்கே மட்டும் தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப லெஃப்ட் ஓவர் தனியாக இருந்தேன். பேரண்ட்ஸும் வேலைக்கு போயிடுவாங்க, இது சிப்ளிங்ஸும் காலேஜ் போயிடுவாங்க. வீட்டில் தனியாக இருக்கும்போது ரொம்ப டெரபிளாக ஃபீல் ஆகும். டெரபிளாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஓகே அதை ஒன்று சொல்லிட்டீங்க. ப்ளஸ் நம்ம தான் ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம தான் வந்து ஒரு இப்படி ஆகிட்டோம். இல்லை உங்களோட அந்த மைண்டே வந்து சொல்லும் பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து ஒரு நம்ம கேங்கில் நம்ம மட்டும்தான் ஃபெயில் ஆகிருக்கோம், ஏன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் வந்திருக்கா? இல்லை உங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்று. லைக் ஹவ் இஸ் இட்? இந்த ஃபெயில் ஆனே ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 days எதுவுமே தெரியாது, பிளாங்காக தான் இருக்கும். சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம படிப்போம்ல, எப்படி சொல்லுவோம், மோசமான ஃபீலிங் தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஸ்கூல் போகும்போது நம்ம வீட்டில் நல்லா போயிட்டு வாப்பா நல்லா இருப்பா அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா பேரண்ட்ஸோட இன்னொரு ஃபேஸ் பார்ப்பீங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபேஸ். ஓகே. நம்ம பேரண்ட்ஸ் ஆனே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி பேரண்ட்ஸே ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க, பேசிக் சப்போர்ட்ஸ் எப்பவுமே பேரண்ட்ஸ்ட்டு இருக்கணும். ஆனால் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கிறதோ இல்லாமல் ஒரு மாதிரி பார்ப்பாங்க பேரண்ட்ஸே. ஃபெயில் ஆகிட்டேன்ட்டு ரெஸ்பெக்ட் போகும், பயங்கரமாக ரெஸ்பெக்ட் போகும். அதாவது என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஒரு பையன், பட் இருந்தாலும் ஒரு மரியாதைங்கிறது வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அது குறையும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப குறையும், ரொம்பவே குறையும். எப்போ என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஆங்கரியாக இருக்குமா, சேடாக இருப்பீங்களா, இல்லை இப்படி டிஸ்கஸ்டடாக இருக்குமா? அதாவது நம்ம ஏன் ஃபெயில் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் யோசிப்பீங்களா? ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஏன் ஃபெயில் ஆனோம்னா ஜஸ்ட் ஒரு 3 days தான் வரும். அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படி தான் தோணினே இருக்கும். மைண்டில் வாய்ஸ் கேட்டுனே இருக்கும், ஏன் ஃபெயில் ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறம் கோவம் வந்து நம்ம மேலே தான் நமக்கு வரும். ஏன்னா நம்மளால வேறு யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. கஷ்டம். ஆமாம் உண்மைதான். நம்மளால யாரையும் ப்ளேம் பண்ணுவோம், நம்ம மேலே நமக்கே அதிகமாக கோவம். ஆங்கிரி கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் பரவாயில்ல, பட் ஆங்கிரி கண்ட்ரோல் பண்ண தெரியலனா என்ன அவனுக்கு தெரியாது. எங்கே வேணால் லீட் பண்ணுவது. ஓகே. எதுக்கு வேணால் எங்கே வேணால் எதுக்கு வேணால் லீட் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி டவுன்ஃபாலில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டான ஒரு இதுவை சூஸ் பண்ண தான். ஏன்னா அது எங்கே வேணால் லீட் பண்ணி கொண்டு போய் விடும். ஸோ தட் அந்த டவுன்ஃபாலுங்கிறது ஆமாம் அந்த ஒரு ஃபீலிங் வந்து உங்களை எங்கே வேணால் கொண்டு போய் வந்து விடும். எங்கே வேணால் போகலாம். ஓகே. ஸோ ஈவன் அட் ஹோம் டியூரிங் தோஸ் டைம்ஸ் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்க, பட் கொஞ்சம்
பேரண்ட்ஸோட அந்த அனதர் ஃபேஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. எனிதிங் அதர் தன் தட் அவங்க வீட்டில் ஏதாவது சொல்லணும்னா? எங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னோம்னா, எங்கள் வீட்டில் வந்து படிக்கலாம் டைம் நல்லாவே இருக்கும். பட் நம்ம தான் படிக்காமல் வீட்டில் இருக்கிற டைமுக்கு எதனா பண்ணு, கேம் ப்ளே பண்ணு, அந்த மாதிரி சுற்று. மொத்தத்தில் நம்மளால வேற யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா அது டோட்டலி நம்ம பண்ண தப்புக்கு செல்ஃப் ப்ளேம் மட்டும் தான் நம்மளால பண்ணி. அது எஸ், தட் இஸ் கரெக்ட். ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா ப்ரோ, ஏதாவது நம்மளோட செயல் வந்து நம்ம பொறுப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ யூ ஹவ் ஃபிகர்ட் இட் அவுட். அதாவது நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னா இப்போ வந்து எதுவுமே நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் யூ டென்ட் கம்ப்ளைண்ட் ஆர் ப்ளேம் எனி திங். ஓகே, நீங்கள் சொன்னீங்க அதாவது டீச்சர்ஸ் வந்து வரல ஓகே அப்படின்னு. பட் அவங்க வராதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அவங்க யாரும் சொல்லி கொடுக்காதனால தான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லலையா? நான் படிக்காததுனால இல்லை நான் வந்து கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால தான் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு நீங்கள் சொல்கிறது தட் இஸ் அ பிக் திங். இன்னும் அது பெரிய விஷயம் தான் ப்ரோ. யூ ஹேவ் சீன் இட்ங்கிறது வந்து உண்மை தான். இல்லைன்னா டீச்சர்ஸ் வந்து வரலனாலும் நம்மளே ஸ்டெப்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம். ஓகே, நம்மளே படிச்சிருக்கலாம். நம்மளே படிச்சாலும் பாஸ் ஆகிருக்கலாம், ஈஸியாக பாஸ் ஆகிருக்கும். நம்ம லேசியாக விட்டோம். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பப்ளிக்கில் நம்ம பாஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா அட்டெம்ப்டில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அதாவது ரொம்ப பார்த்து லீஷியராக இருக்காது. ஓகே, டீச்சர் பொறுத்து தான் அட்டெம்ப்டை பொறுத்த வரைக்கும் டீச்சர் பொறுத்து தான் உங்கள் பேப்பருக்கு மார்க். பப்ளிக் எக்ஸாம்னா முடிஞ்சதுக்கு பாஸ் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க டீச்சர். ஆனால் அட்டெம்ப்டில் அப்படி கிடையாது. ஓகே, அட்டெம்ப்டில் வந்து எந்த அளவுக்கு மார்க்கை இறக்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்கள் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிற அளவுக்கு படித்து எழுதுறீங்களே, அதை நீங்கள் பப்ளிக்கில் எழுதுனாவே அபவுட் 18 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக. ரொம்ப டிஃபிகல்ட்டியாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அட்டெம்ப்டில் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு வருஷம் படித்து எழுதிட்டு மேக்ஸிமம் ஃபெயில் பண்ணுறது தான் அவங்க இதுவே இருக்கும். ஓகே, 34லலாம் நான் ஃபெயில் ஆயிருக்கேன். 34, அதாவது ஒரு மார்க் அந்த ஒரு மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ஆக்சுவலி வந்து இப்போது அதாவது ஒரிஜினலாக நீங்கள் வந்து பப்ளிக்கில் எழுதும்போது 34 வந்து அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பப்ளிக்லலாம் 34லலாம் ஃபெயில் ஆகுதா சான்ஸே கிடையாது. சான்ஸே இல்லை, கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஆனால் அட்டெம்ப்டில் அப்படி இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன்ஸ் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பப்ளிக்கில் 90% பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம், ரொம்ப அதிகம், 90% ஆர் 95%. பட் அட்டெம்ப்டில் வெறும் 10% தான் சான்ஸ். அப்படியே அப்சைட் டவுன் ஆகுதா நீங்கள் சொல்கிறீங்க. லைக் ஓகே, உங்கள் ஒப்பீனியனாக நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ப்ரோ. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், were there any moments where you felt really discouraged or wanted to give up? How did you deal with those feelings? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 நாள் அந்த வந்த ரிசல்ட் வந்த ஃபர்ஸ்ட் 3 days வந்து ஐ ஃபெல்ட் வெரி டிஸ்கரேஜ்னு நம்ம சொல்லலாங்களா? உங்களுக்கு வந்து அதாவது டிஸ்கரேஜ் சொல்ல முடியாது, அது ஃபுல் பிளாங்க். எதுவுமே இருக்காது, ஃபுல் பிளாங்காக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அந்த எக்ஸாம்ஸ் எமோஷ்னலி பார்க்குறோன்றது தான் பார்க்கறது. எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும் எக்ஸாம்ஸ் கூட, அந்த அளவுக்கு அதிகமான பெயினும் இருக்கும், ஹாப்பினஸும் இருக்கும். பட் எக்ஸாம்ஸ் அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கலன்னா அவ்வளோ பெருசாக ஃபீலே ஆகாது. ஃபெயில் தானே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் அபவுட் பர்சன்ஸ் மைண்ட் செட். நீங்கள் வந்து எக்ஸாம் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் வந்து உங்களுக்கும் அந்த ஃபீலிங், அந்த அளவுக்கு ஃபயர் பேக் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கரேஜ் நீங்கள் சொல்லிட்டீங்க, wanted to give up, how did you deal with those feelings? அதாவது ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும்ல ப்ரோ, அதாவது சரி ஓகே ஒரு வருஷம் படிச்சுட்டோமே, எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த 10th. கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க, படிப்புலையாக இருக்கட்டும் சரி, இல்லை ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும் சரி, இல்லை வீட்டில் வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, சரி எனிதிங் கஷ்டப்பட்டிருப்பீங்களே, சரி நம்ம கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டியாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதே இல்லை. அதான் எனிவே கிவ் அப் பண்ணுறது நோ ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நோ ஆப்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து நல்லா வந்துட்டீங்க, ஸோ அதெல்லாம் இல்லாமல் யூ ஆர் குட் நவ். ஆனால் இப்போ அந்த டைமில் வந்து இதே நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, இதே ஆன்சர் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்களா? இதே ஆன்சர் வந்திருக்கும், ஆனால் அது பல வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டுருந்தா மட்டும்தான் இருக்கும், இல்லைனா சைலண்டாக தான் இருந்திருப்பேன். சைலண்டாக இருந்திருப்பீங்க. பட் நான் வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. ஸோ யூ டென்ட் ஃபீல் டு கிவ் அப். கிவ் அப்
அதாவது கிவ் அப் வந்து நமக்கு யாருமே ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட போதும் இன்னைக்கு. நம்ம இப்போ ஒரு பெரிய டவுன்ஃபால் இருக்குன்னா பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம். இந்த சின்ன சின்ன வார்த்தைகளே போதும். அது தானா அவங்களே வெளியே வந்துருவாங்க. ஆனா நிறைய பேர் அந்த வார்த்தைகள் சொல்லாதனால தான் அவங்க டவுன்ஃபாலே இருக்காங்க இன்னும். கொஞ்சம் ரெக்கவர் ஆக முடியாது. ரெக்கவர் ஆகும். சின்ன வேர்ட்ஸ்க்கும் பிக் பவர்ஸ் இருக்கு. ஓகே ஸோ தேர் ஓகே ஸோ யூ டிடன்ட் ஃபீல் த திங் டு கிவ் அப் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாம் அந்த டைமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எழுதி எப்படியாவது அந்த பாஸ் பண்ண அந்த வெறி இருந்துச்சுங்களா உங்களுக்கு? நிறைய இருந்துச்சு. அடுத்த தடவை நான் ஸ்கூலுக்கு போனால் எப்படியாவது நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன். எனக்கு எதுக்கு நான் இப்போ மறுபடியும் நான் பப்ளிக் போயிட்டு இப்போ எழுதிருக்கலாமே, எதுக்கு அட்டெம்ப்ட் எழுதுறோம், மறுபடியும் போக முடிஞ்சா நல்லா படிச்சு அப்பயே எழுதியிருப்பேனே, நிறைய தாட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ யூ டென்ட் ஃபீல் டு கிவ் அப்? எதுவுமே இல்லை உங்களுக்கு? எனி திங் டிஸ்கரேஜ், சரி ஓகே விட்டுடலாம், நம்ம வேறு எதுக்காவது போயிடலாம், இல்லை வீட்லேயே ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம், இல்லை அப்பா கூட வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தாட்ஸ் வரல? படிப்பு மட்டும்தான். வெளியேருந்து வேணா நிறைய பேர் சஜஷன் சொல்லுவாங்க, நம்மளை பொறுத்தது தான், அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது. ஓகே. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கிறீங்களா வெளில வேலைக்கு போகிறது? வேறு தாட் இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்னா 10th கிளியர் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகணும். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான் ப்ரையாரிட்டி. Okay bro, so the next question, how did this experience affect your confidence or your view of yourself? Okay bro, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த 10th ஃபெயில் ஆனது, அது வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்ப பிராண்டாகவே ஆக்கிட்டாங்க ப்ரோ. 10th வந்து இப்போது 450 மார்க்கு இருக்கிறவங்க இங்கே, 250 மார்க் இங்கே இருக்கிறவங்க இங்கே. ஸோ அந்த பிராண்டிங் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், நான் வந்து இவ்வளோ தான், நீங்கள் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து நீங்களே குறைச்சிப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? இல்லை உங்களுக்கு இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்களா? இல்லை அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆச்சுங்களா? ஆனால் நம்ம செல்ஃப் அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கை வச்சு பண்ணுறதுக்குன்னு ஒரு கும்பலே இருக்குது தனியாக பண்ணுறது. பட் நீங்கள் டவுன் அதாவது அதை எடுத்துக்கிறதும் எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, எனக்கே நிறைய பேர் தெரியும் மார்க் அதாவது மார்க் அதிகமாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் மக்கப் பண்ணி படித்து எழுதி அதில் மார்க் ஆகிறது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு. ஓகே ஓகே. நிறைய பேர் உண்மையும் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. அவங்க ஸ்டடிஸே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வெளியே உலகம் எப்படின்னு தெரியாது. இல்லை ஒரு நிமிஷம், கொஸ்டினுக்கு நம்ம இது ஆஃபாக போகிறோம். அதாவது உங்கள் கான்ஃபிடென்ஸ், அதாவது இப்போ நீங்கள் 10th ஃபெயில் ஆகிட்டீங்க, 10th ஒரு பெரிய விஷயம் தான் ப்ரோ. இப்போது அது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கிறது போது இப்போ நீங்கள் ஒரு அடுத்த விஷயம் செய்கிறீங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன வீட்டு வேலையாகவே இருக்கட்டும், அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி துணியெல்லாம் காய போட்டிருப்பா, இல்லை ஒரு சின்ன வேலையாக இருக்கட்டும், சரி இப்போ இந்த ஒரு இது ஃபெயில் ஆகிட்டதுக்கப்புறம் 10th நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்ப்பா, இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்குங்களா உங்களுக்கு? அப்படிலாம் வராது, வந்ததில்லை உங்களுக்கு. ஸோ தட் டிடன்ட் அஃபெக்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப். நமக்கு கான்ஃபிடென்ஸ் இறங்காது, பட் நமக்கு அந்த தாட் இருக்கும். 10th ஃபெயில் ஆகிட்டேமே ஒரு தாட் இருக்கும், எப்போவுமே அது ஓடின்னு தான் இருக்கும். கிளியர் பண்ணுறதுக்கும் அந்த தாட் ஓடின்னு தான். பட் டிஸ்கரேஜ்லாம் எதுவும் பண்ணாது நம்மளை, அவங்க சொல்கிறது. உங்கள் கான்ஃபிடென்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை? அஃபெக்ட் ஆகும். இல்லை இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே போகிறீங்க, ரன்னிங் ரேஸே போகிறீங்க, 10thலேயே ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம இப்போது ஸ்போர்ட்ஸில் போய் ஏதாவது ஜெயிக்க முடியுமா, இல்லைனா இந்த ரன்னிங் ரேஸில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஏதாவது தாட் அந்த மாதிரி எதுவும்? அந்த மாதிரி எதுவும் அது நான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன். இது வந்து ஸ்டடீஸ், இது ஃபிசிக்கல், ரெண்டுத்தையும் தனித்தனியாக. இல்லை நான் உங்களுக்கு ஜென்ரலாக கேட்குறேன், இப்போ ஏதோ அந்த மாதிரி தாட்லாம் எனக்கு வராது, எதுவுமே வந்தது இல்லை. ஸோ ஹவ் ஆர் யுவர் வியூ ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க 10th ஃபெயில் ஆனதுக்கப்புறம்? 10th ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பீஸ் ஆஃப் ஷிட்டுன்னு தான் நான் பார்த்தேன். கன்னடமாக அப்படி தான் தோணுச்சு எனக்கு. ஜஸ்ட் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் 10th ஃபெயில் ஆனால் வெளியே எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக சொன்னால் 10th ஃபெயில் ஆனால் வெளியே இல்லை, எப்படி சொல்ற, ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. வெளியே பார்க்குறது ஓகே ப்ரோ, அது அவங்களோட இது. உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நீ பண்ண ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அதை நீ நினச்சா சரி பண்ண முடியும், சரி பண்ணு, அது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகாது. அந்த ஒரு லைன் மட்டும் தான் எனக்கு. உங்களை நீங்களே வந்து ஏற்றி விட்டுப்பீங்க. எஸ் நிக்கி, செல்ஃப் கரேஜ். நமக்கு
தெரியும் நம்மளே மோட்டிவேஷன் பண்ணால் அதை விட பெரிய மோட்டிவேஷன் வேறு எதுவும் எதுவுமே இல்லை. இல்லை. ஓகே ஓகே சரிங்க ப்ரோ. வாட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் டிட் யூ கெட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அதர்ஸ் வென் தே ஃபவுண்ட் அவுட், ஹவு டிட் யூ டீல் வித் தட்? ஓகே, இது நீங்கள் சொல்லிட்டீங்க. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே நீங்கள் சரி ஓகே அவங்க ரியாக்ட் பண்ணது ஓகே ப்ரோ. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து நான் ஃபெயில் ஆனால் கூட எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஓகே ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அப்பாவுக்கு அது கேட்ட உடனே சரி ஓகே ப்ரோ, நீங்கள் ஒரு சந்தோஷமான விஷயம் அம்மா அப்பாவுக்கு சொல்லும்போது நீங்கள் ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம அம்மா அப்பாவுக்கு நான் இந்த சந்தோஷமான விஷயம் சொல்லும்போது அவங்க அந்த ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புன்னகை தரும். இப்போது நீங்கள் அந்த 10th ஃபெயில் ஆனது வந்து நீங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ரியாக்ஷன்? நான் ரிசல்ட் பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோ சேடாலாம் இல்லை. பட் என் பேரண்ட்ஸுக்கு காமிச்சு அவங்ககிட்ட இருக்கிற ஃபேஸில் இருக்கிற சேட்னஸை பார்த்து தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சேடாக இருக்கிறது ஒரு 10% தான், அவங்க சேடாகிறத பார்த்து எனக்கு அந்த கஷ்டம் வந்து 90% நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னோடனே உங்கள் ரியாக்ஷன் என்ன ப்ரோ? அவங்க கேட்டோன்னே, அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னே என்ன ப்ரோ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பாங்களா ப்ரோ? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ஷனோ இல்லை ரியாக்ட் பண்ணீங்க? ஆமாம், ஃபெயிலாக எனக்கு கால்ஸ் நிறைய வந்துச்சு எக்ஸாம் ரிசல்ட் அப்போ. ஆமாம், நான் ஃபெயிலுன்னு சொல்லும்போதே எப்படி பேச முடியல, தொண்டைலாம் கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு சொல்ல அந்த செய்தி சொல்கிறதுக்கு, அவங்க கூட பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. வீடா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வந்த 2 days வந்து ஃபோனே எடுக்கலாம், ஃபுல் சைலண்டில் தான் இருந்துச்சு. பேச முடியல 3 days-ஆக நம்மளால் பேசவும் முடியல, தாட்ஸும் பிளாங்காக இருந்துச்சு ரொம்ப. Who were the people who supported you the most during this time? What did their support look like? ஸோ இது ஒரு பீரியட்னே சொல்லலாம் ப்ரோ. உங்கள் 10th ஃபெயிலியர் பீரியட் வந்து யார் உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க? சப்போர்ட் எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர். ஆமாம். எப்படி சொல்லுங்களேன்? பெருசாக ஒன்று படிப்பா, நீ ஃபெயிலாக இருக்க, அடுத்த அட்டம்ப்டில் நம்ம பார்த்துக்கலாம், இந்த சின்ன வேர்ட்ஸே போதும், அவ்வளோ பெரிய சப்போர்ட். ஏன்னா நான் தனியாக தான் இருந்தேன் வீட்டில், எப்போவுமே நான் தனியாக தான் இருந்தேன். அதனால் பேசுறது கூட ஆள் இல்லை. ஜஸ்ட் எனக்கு அந்த வேர்ட் போதும், எனக்கு பெரிய சப்போர்ட்டாகவே, எனக்கு அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்பாவோட வார்த்தைகள் ஒரே வார்த்தை போதும் நமக்கு. அப்பா எனக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்டேருந்து சில வேர்ட்ஸ் போதும் நமக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கிறது. ஆனால் இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட வார்த்தைகள் தான் உங்களை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப உயர்த்த வச்சது. ஆமாம், அப்பா அந்த ஒரு ஃபிகர் இல்லை, அந்த ஒரு அவர் மட்டும்தான் எனக்கு வந்து பெருசாக இது பண்ணாரு. பெரிய ஏதோ பெருசாக பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்பா தான் இருக்கிறதுல பெருசாக பண்ண முடியும். சொன்னது என்னமோ சின்ன வார்த்தை தான், பார்த்துக்கலாம்ப்பா, அதுவே எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு வேர்ல்டு. ஓகே, அப்பாவோட வார்த்தைகள். ஓகே, கண்டிப்பாக அதுவும் ஒரு இதுதான். ஓகே ப்ரோ, வாட் டிட் தியர் சப்போர்ட் லுக் லைக்? அதாவது அவங்களோட சப்போர்ட் வந்து எப்படி உங்களுக்கு? மாரல் சப்போர்ட்னா வார்த்தைகள், இல்லை டியூஷன் சேர்த்து விடுறதோ, இல்லை படிப்புக்கான விஷயங்களை வாங்கி கொடுக்குறதோ, அந்த மாதிரி யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை அப்பாவே இல்லை உங்கள் ஃபேமிலியே இந்த சப்போர்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்களா? எங்கள் ஃபேமிலி இந்த சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. எனிதிங் ரிலேட்டட் டு யுவர் ஸ்டடீஸ்? அதாவது ஐ திங்க் எங்கள் அப்பா வந்து எனக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்தாரு, ஸ்டடீஸ்க்கு தேவையான எல்லாமே வாங்கி தரும். எங்கள் அம்மா வந்து நல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே டியூஷன்ஸ் எடுத்து விட்டாங்க. நல்லா நான் டியூஷன்ஸ் வந்து நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஓகே 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 ப்ரோ. டிட் யூ ஃபீல் எனி ப்ரெஷர் ஈதர் ஃப்ரம் யோர் செல்ஃப் ஆர் ஃப்ரம் அதர்ஸ் டு பாஸ் 10th grade? இது ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன் ப்ரோ. 9th இருந்து 9th வரைக்குமே உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஜாலியாக இருக்கும். ஸ்கூல் லைஃப்புங்கிறது வந்து பெருசாக உங்களுக்கு ஒன்றும் ப்ரெஷர் இருந்திருக்காது. அதுவும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் 9th விடுங்க, மொத்தம் ஏதாவது ஒரு ஸ்கூல்லையே நீங்கள் போய் 1st standard to 9th standard படிக்கும்போது ப்ரெஷர் இல்லாமல் ஸ்கூல் போகிறோமா, ஜாலியாக பேக் எடுத்துகிட்டு போகிறோம், ஸ்கூல் பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், சாப்பிட்டோம், விளாட்னோம், வந்தோம் அப்படின்ட்டு இருக்கும். பட் when we step on 10th, அதாவது 10th கால் எடுத்து வச்ச உடனே ஒரு ப்ரெஷர் சொல்லுவாங்க, 10th வந்துட்டீங்க, படிக்கணும்,
என்ன சொல்கிறது உங்களுக்கு, ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், வாழ்க்கையே முடிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரெஷர் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அதாவது 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும். அதாவது ஒவ்வொரு நைட்டு தூங்கும்போது 10th பாஸ் பண்ணிருவோமா? பாஸ் பண்ண மாட்டோமா? அந்த ஒரு கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அந்த ஒரு ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா 10th வரும்போது? நம்ம 9th கிராஜுவேட் ஆகி நான் கரெக்டாக ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரேன். 10th ப்ரெஷர், நியூ கிளாஸ், நியூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் டீச்சர் உள்ளே வந்தோடனே அவங்க சொல்ல சொல்ல அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே. ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருந்துச்சு. 10th விட்டால் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது அவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மையாக சொன்னால் டிஃப்ரெண்ட் லெவல். இந்த 9th வரைக்கும் இருக்கிறது வேறு, பட் 10th டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ரெஷரே. ஏன்னா பப்ளிக் ரொம்ப அதிகமான ப்ரெஷரை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக சொல்கிறது, நமக்கு வந்து நம்ம மேலே நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு நமக்கு உள்ளே தனியாக இருந்தாலும் அப்பா அம்மா, நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம கிளியர் பண்ணோம். மெயினாக பேரண்ட்ஸ் இருக்கிற நமக்கு வந்து அவங்க நம்மளை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு தாட் இருக்கும், அவங்க கஷ்டப்படுவாங்க நம்ம. ஸோ இது வந்து இதை ஃப்ரம் யோர் செல்ஃப், அதாவது அந்த ப்ரெஷர், ஒரு சைட் ஆஃப் ப்ரெஷர் வந்து உங்களுக்குள்ளேயே இருந்தது. அதாவது நம்ம பாஸ் பண்ணிடணும், இல்லை நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்காக நம்ம பாஸ் பண்ணணும், அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்குள்ளே இருந்தது. ஆர் ஃப்ரம் அதர்ஸ், அதாவது அப்பா அம்மா வந்து டெய்லி சொல்லுவாங்க, கண்டிப்பாக தம்பி 10th பாஸ் பண்ணிடணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணி ஆகணும். அந்த ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா ஃப்ரம் அவுட் சைட், நாட் ஃப்ரம் யூ? அவுட் பண்ணியிருக்கேன். நான் பேரண்ட்ஸ் கிட்ட டெய்லியும் வாங்கியிருக்கேன். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி, டெய்லி அந்த ப்ரெஷர் இருந்துனே இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொல்லினே இருப்பாங்க, கிளியர் பண்ணப்பா, 10th முக்கியம்ப்பா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்துலாம் ப்ரெஷர் வராது, ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி நம்மளை ப்ரெஷர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ப்ரெஷர் பண்ணதில்லை, பட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ரெஷர் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க. சரி, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் நீங்கள் சொன்னீங்க, இப்போ அப்பா அம்மாக்காக அட்லீஸ்ட் பாஸ் பண்ணணும், இல்லை நம்ம பாஸ் பண்ணணும், அந்த ப்ரெஷர் நீங்கள் சொல்லிட்டீங்க. டு பாஸ் 10th grade. ஓகே ப்ரோ, லுக்கிங் ஃபார்வர்ட், வாட் ஹாவ் யூ லேர்ன்ட் அபவுட் யோர் செல்ஃப் த்ரூ திஸ் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஒவ்வொரு லெசன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுப்பீங்க. ஸோ உங்கள் 10th ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் என்ன? அதாவது நமக்கு வந்து அவுட் சைட் வேர்ல்டு நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுப்போம். ஓகே. ஏன்னா நமக்கு இப்போ வந்து நம்ம கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாம் அவங்களுக்குலாம் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம தான் நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இந்த 10th இதுவில் நம்மளா போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு போகும்ல, வேற ஒரு ஊருக்கு தான் போவோம். இப்போ நம்ம இங்கே தான் ஃபெயில் ஆகணும், அதனால் செங்கல்பேட்டில் போய் கொடுப்போம், அப்ளை பண்ணிட்டு வாப்பான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நம்ம தனியாக போயிட்டு இன்னும் நல்லா தெரிஞ்சுப்போம் வெளி உலகத்தை பற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 10th ஃபெயில் ஆனதை ஒரு லெசனாக தான் நானும் பார்க்குறேன். அது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சாபம் இல்லை, பட் ஒரு என்ன சொல், ஒரு கெட்ட நினைவாக இல்லாமல் ஒரு பாடமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேப்பில். இருக்கிற கேப்பில் பீப்புள்ஸ் வந்து உண்மையிலேயே ஸ்டடிக்கு என்ன வேல்யூ இருக்குது, நமக்கு உண்மையை சொன்னால் நம்ம வந்து இந்த ஸ்கூல் வீடு அப்படி தான் சுற்றி இருப்போம். ஸ்கூலுக்கு போகணும், இந்த வெளியெல்லாம் அந்த அளவுக்கு போக மாட்டோம். தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் உண்மையை சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறதுல நம்ம தனியாக போனால் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் எல்லாத்துலேயும். அது ஓகே ப்ரோ, பட் எனிதிங் ரிலேட்டட் டு திஸ், அந்த 10th ஃபெயிலிங் லெசன்ஸ், எனிதிங், அன்னைக்கு ஸ்டடியோட வேல்யூ நல்லா தெரிஞ்சு. ஸ்டடியோட வேல்யூ தெரியும். இப்போ வியூவர்ஸ்க்கு பார்க்குற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10th ஃபெயில் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 10th ஃபெயில் ஆனதுலேருந்து வந்த பாடங்கள், அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட லெசன்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2-3 பாடங்கள் உங்ககிட்ட இருந்து அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக சொல்லணும்னா, நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா நமக்குலாம் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்தவன், நம்மளுக்கு கெடுத்து விட்டவன், அதெல்லாம் எவனும் வரமாட்டான். ஃபெயில் ஆகிட்டு நம்ம ஒரே ஆள், நம்ம தனியாக போய் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தவங்கலாம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. நம்ம மட்டும்தான் தனியாக இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 10th அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறோம்னா கிளியர் பண்ணுங்கள். மெயினாக டியூஷன் சேருங்க. வீட்டிலலாம் தனியாக இருந்தாலும் படிக்கவே முடியாது. டியூஷன் சேர்ந்து படித்து கடைசி ஒரு 1 வீக் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போய்ட்டு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் எழுதுங்க.
தயவுசெய்து வீட்டெல்லாம் நம்பிட்டு போவீங்கப்பா, ஃபெயில் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ திஸ் வாஸ் யுவர் ஸ்மால் அட்வைஸ். நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்களில் இருந்து இது ஒரு சின்ன அட்வைஸ் 10th ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் 10th படிக்கிறவங்களுக்கும். வி லெஃப்ட் அலோன் இன்னைக்கு பாஸ் அது ஃபெயில் ஆனால் லெஃப்ட் அலோன்னா புரியல. தனியாக விடப்படும், அதாவது நம்ம கூட இருந்தவங்கள எவனும் இருக்க மாட்டான். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுமே தனியாக விட்டு யாரும் இருக்கும், ஏன்னா அவங்களாம் பாஸ் ஆகிட்டு போயிட்டாங்க 11th 12th. ஆனால் நம்ம வீடும் அப்படியே தானே இருக்கும். ஸோ யூ ஃபீல் லெஃப்ட் பேக். லெஃப்ட் பேக், எஸ், ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு. அவங்களாம் போயிட்டு அடுத்த லெவல் போயிட்டே இருப்பாங்க, நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம், ரொம்ப அதிகமாக பண்ணுவோம், படிச்சிருக்கலாமே. ஏன்னா அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான், லைஃப் இஸ் கான், அவங்க போயிட்டாங்க. அவங்க அடுத்தடுத்த வேலை இருக்கும், அவங்க போயினே இருப்பாங்க. அப்படியே நம்ம மட்டும் நம்ம இன்னும் ஸ்டக் ஆகிருக்கோம் அதே இடத்துல. ஃபெயில் ஆனால் நம்ம தனியாக தான் விடப்படுவோம். நம்ம அதுக்கப்புறம் தான் நல்லா புரியும் உண்மையிலே லைஃப் எப்படிலாம் இருக்கு, பல செருப்படிகள் விடும். ஓகே 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 ஓகே. How do you see your future now after going through this? What are your plans or hopes moving forward? ஓகே ப்ரோ, இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நிகழ்வில் இந்த ஒரு இது நடந்துருச்சு. ஸோ இங்கே இருந்து உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ 10th ஃபெயில் ஐட்டம் ஓகே, அதை விட்டுருங்க, இட் இஸ் அ பாஸ்ட். இங்கே இருந்து என்னோடய ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதான் நான் இந்த 10th ஃபெயில் ஆகிட்டு இந்த கற்றுட்ட லெசன்ஸ் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக என் ஃப்யூச்சர் மோசமாக இருக்காது. இருக்கவே இருக்காது. நான் கிளியர் பண்ணிட்டு எனக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நான் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்து நான் அதை படித்து நான் அதுக்கு ஒரு ஜாப் போயிட்டு கான்ஃபிடென்ஸாக போகணும். மெயினாக இந்த ஃபெயில் ஆன கேப்பில் நம்ம கான்ஃபிடென்ஸ் தான் இன்னும் அதிகமாகும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன இருக்குது, ஜஸ்ட் ஃபெயில் தான் போகிறேன். நான் இப்போ ஃபெயில் ஆனால் அடுத்த அட்டம்ப்டில் எழுத போகிறேன். அவங்களுக்கு அப்படி தான். ஆனால் அந்த மாதிரி முடிஞ்சது கிளியர் பண்ண பார்த்தோம். ஏன்னா அடுத்த அட்டம் தான் டைம் வேஸ்ட் ஆகினே தான் இருக்கும். ஓகே, நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது. என் லைஃப் ஃப்யூச்சர் எனக்கு மோசமாக இருக்கவே இருக்காது, பெட்டராக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் பார்க்குறீங்க ஆஃப்டர் கோயிங் த்ரூ திஸ். வாட் ஆர் யோர் பிளான்ஸ் ஆர் ஹோப்ஸ் மூவிங் ஃபார்வர்ட்? உங்களோட பிளான் ஆர் ஹோப்ஸ். இப்போது பிளான் இருக்கும்ல ப்ரோ, இதுக்கப்புறம் ஓகே முடிஞ்சது, பிளான் பண்ணியிருப்பீங்கள, ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு இது படிக்கலாம், இந்த மாதிரி ஒரு காலேஜில் சேரலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேரலாம், இல்லை வீட்லேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமோ, இல்லை நானே ஒரு வேலைக்கு போகலாமோ அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, இல்லை ஹோப் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோப் இருந்தால் 2-3 விஷயம் நீங்கள் சொல்லலாம். இருக்கு நிக்கி. இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணோன்னே நான் ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக நான் எடுத்து தான் ஆகும். ஐடிஐ கோர்ஸோ டிப்ளமா கோர்ஸோ அது மாதிரி நம்ம கோர்ஸ் போகும்போது ஒரு சைடில் ஒரு ஜாப் போகிறது நல்லது. டெம்பரரி ஜாப் டூ அது ஏன் போகலான்ட்டு இருக்கீங்க அந்த மாதிரி? ஏன்னா நம்ம ஃபெயில் ஆகணும்னு பார்த்தா நம்ம வீட்டில் எப்பவுமே கஷ்டம் தான் இருக்கும். எல்லார் வீட்லையும் சரி தான், எங்கள் வீட்டில் மட்டும் நம்ம வந்து ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. பாரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கே ஒரு மாதிரி தோணும். நம்ம இப்போ கோர்ஸும் படிக்கிறோம், அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் சைடில் போயிட்டு ஜாபும் பண்ணிட்டு நம்ம காசு கொடுத்தோன்னா கொஞ்சம் வீட்லேயாச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் நம்ம வந்து ஒரு பாரமாக இருக்கக்கூடாது வீட்டில். ஓகே, ஸோ மூவிங் டு த பிளான்ஸ். அடுத்தது ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க வேறு, அதான் சைடில் ஒரு ஜாப் பண்ணிட்டு கோர்ஸ் முடிச்சோடனே நெக்ஸ்ட் காலேஜ் செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் டிப்ளமா எடுத்துட்டு செகண்ட் இயர் காலேஜ்லையும் ஜாயின் பண்ண முடியும். நான் ஸ்ட்ரைட்டாக காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு அதான் இந்த ஜாப் அப்படியே இருக்கும். அப்படியே கோர்ஸ் 2 years 3 years படித்து முடிச்சுட்டு அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் அது இருக்குது. இந்த சைட் ஜாப் இருந்துன்னு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் இப்போ வேலை செய்யணும். ஃபஸ்ட் இயர் வந்து எப்படிதான் கம்மியாக தான் சேலரி கொடுப்பாங்க, கண்டிப்பாக 8,000 or 10,000 ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு காலைல ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட் இயர் ஜாபு, நெக்ஸ்ட்டு சைட் ஜாப்ஸும் இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டுக்கு இன்கம் வந்துன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 1 year 2 year போகும்போது இந்த செகண்ட் ஜாப்பை விட்டுறணும். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாது அவ்வளோலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கெயின் பண்ணுறோமோ இந்த ஃபஸ்ட்டு ஜாபில் அந்த அளவுக்கு நமக்கு இது சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து வேலை மட்டும் செய்யாமல் படிக்கும்போது நம்ம வேலை செய்யணும். காலைல நம்ம படிக்கிறோம்னா ஈவினிங் ஒரு வேலை, அப்போ நான் எடுத்து தூங்கிட்டு திருப்பி காலைல போயிட்டு படிச்சுட்டு வேலை. ஸோ யூஆர் ப்ரொவைடிங் யுவர் ஃபேமிலி while you're studying. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ இஃப் யூ குட் கிவ் அட்வைஸ் டு someone else who might be struggling in school, especially in a similar situation, what would you tell them?
அதாவது நீங்கள் இப்போ அந்த 10th ஃபெயில் ஆட்டுனையும் இருந்த சூழ்நிலையில் இப்போ கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. ஏன்னா இப்போது ஐ திங்க் போன வருஷம் 10th எழுதி ஃபெயில் ஆனவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சிமிலர் சுச்சுவேஷனில் இருப்பாங்களா ப்ரோ? உங்கள் கிட்டேருந்து ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு கொடுப்பீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? ப்ளீஸ் வியூவர்ஸை பார்த்து சொல்லிடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே பயப்படாதீங்க. பெருசாலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஜஸ்ட் எக்ஸாமோட தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம வேறு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு தான் இருக்க போகிறோம். கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 10th கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வேறு எதுவும் வந்தணும். 10th கிளியர் பண்ணிட்டு நமக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும், இல்லை ஜாப் எங்கன்னா ஜாயின் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஆனால் நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த 10th கிளியர் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும். உங்களுக்கு பயப்படாதீங்க. அதே டைமில் தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகவே. ஓகே ப்ரோ. ஸோ இது ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வந்து சொல்வீங்க ஆஃப்டர் ஃபெயிலிங் 10th. ஓகே ப்ரோ. ஸோ எனிதிங் எல்ஸ்? ஸ்ட்ரகிளிங் இன் ஸ்கூல் எஸ்பெஷலி இன் சிமிலர் சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க இந்த ஒரு சிமிலர் சுச்சுவேஷனில். ஸோ நீங்கள் ஒரு அட்வைஸும் கொடுத்துட்டீங்க. ஒரு 5 minute பிரேக் அப்புறம் நம்ம வந்து திருப்பி இந்த பாட்காஸ்ட்டை ஆரம்பிக்கலாமா ப்ரோ? ஓகே. சரிங்களா. After a 5 we will resume our podcast. Till then we will see you back and again. Thank you. Okay bro, we are back after a 5-minute break. சரிங்க ப்ரோ, பிரேக் என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணி. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது ப்ரோ. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது மட்டும் நம்ம கேட்டுக்கலாம் ப்ரோ. ஸோ நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லிட்டீங்க. உங்கள் சிமிலர் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, இஸ் தர் எனிதிங் யூ விஷ் த ஸ்கூல் சிஸ்டம் ஆர் சொசைட்டி அண்டர்ஸ்டுட் பெட்டர் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபேஸ் அகாடமிக் செட்பேக்ஸ் லைக் யோர்ஸ்? நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இஸ் தர் எனிதிங் யூ விஷ் த ஸ்கூல் சிஸ்டம் ஆர் சொசைட்டி அண்டர்ஸ்டுட் பெட்டர் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபேஸ் அகாடமிக் செட்பேக்ஸ் லைக் யோர்ஸ்? இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னு அதாவது என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஐ திங்க் தப்பாக புரிஞ்சுக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போது அதாவது ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கெட்ட பையன், நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பையன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஸ்கூல் வந்து அவங்களெல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்காமல், இல்லை சொசைட்டி வந்து அவங்களெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்காமல், பரவாயில்ல நீங்கள் வந்து ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சொசைட்டிக்கு ஒரு ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நம்ம ஸ்கூல் சைடு வந்தோம்னா ஸ்கூல்ஸில் வந்து அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி படிக்கிற பசங்கள்லாம் நல்லவங்களும் கிடையாது, ஃபெயில் ஆகிற பசங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. ஸ்கூல் சைட்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்கள சேஞ்ச் பண்ண தேவை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் யார் யார் எப்படி எப்படின்ட்டு. ஸோ ஸ்கூலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸை வந்து அவங்க ஒன்றும் பெருசாக எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தப்பாகவும் பார்க்குறதில்ல. அவங்க வந்து ஓகே ஃபெயில் ஆகிட்டீங்க, அடுத்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போது ஓகே நீங்கள் சொல்லுங்கள். ஃபேமிலி சைட்லேயும் ஸ்கூல் சைடு தவிர்த்து வெளியெல்லாம் நம்ம வந்தோம்னா படிக்கலையா அவன் வந்து முட்டாள் அந்த மாதிரி இருப்பாங்க. மார்க்கை வச்சு ஒருத்தவங்க நாலேஜை ஜட்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக. படிக்கலையா அப்ப இவனுக்கு இவ்வளவுதான் அறிவு போல, அவன் படிச்சிருக்கானா அவ்வளவு படிச்சிருக்கானா அப்ப அவனுக்கு அறிவு அதிகம், எல்லாத்தையும் அவன் பெஸ்ட்னு நினைப்பாங்க, எல்லாத்தையும் இது வீக்னு நினைப்பாங்க. ஓகேங்க, படிக்கிறத பற்றி சொல்றீங்க. இப்போ ஃபெயில் ஆனவங்க வந்து சொசைட்டியில் அதாவது சொசைட்டி புரிஞ்சுக்கிற இப்போ நீங்கள் ஃபெயில் ஆனவங்களை வந்து சொசைட்டி புரிஞ்சுக்கிற விதம் வந்து வேற மாதிரி இருக்குங்களா? கம்ப்ளீட் ஃபெயிலியர்ஸ். இப்போ 10th ஃபெயில் ஆகிட்டாலும் நீங்கள் எந்த விஷயத்துக்குமே லாய்க்கில்லை, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ 10th பாஸ் ஆகலை, நீ எப்படி மற்றதில் போயிட்டு என்ன பண்ண முடியும் உன்னால? அந்த டாக் போயினே தான் இருக்கும் சொசைட்டியில் எப்பவுமே. 10th ஃபெயிலா லைஃப்லேயும் நீ ஃபெயில் தான், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. சொசைட்டி பொறுத்தவரை தான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் இன்னைக்கு. ஓகே, பட் ஸ்கூலில் வந்து அப்படி பார்க்குறாங்களா ப்ரோ? அதாவது நீங்கள் இதில் ஃபெயில் ஆகிட்டீங்க, இனிமேல் நீங்கள் படிக்கிறதுக்கும் லாய்க்கில்லை, நீங்கள் எந்த இதுக்கும் பண்ணுறதுக்கு லாய்க்கில்லை அப்படின்னு அவங்க நினைக்கல. அப்படி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸ்கூல் இல்லை, நீங்கள் எல்லா ஸ்கூலும் சொல்ல வேண்டாம், உங்கள் ஸ்கூலில் அப்படி நினைக்கிறாங்களா? எங்கள் ஸ்கூல் தான் இன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலில் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எங்களோட டேலண்ட்ஸ் தெரியும் அவங்கள்கிட்ட. ஸ்கூலில் எல்லாருக்குமே தான் தெரியும். நம்ம கிளாஸ் டீச்சர் மட்டும் நம்ம கவனிக்க மாட்டாங்க.
மற்ற கிளாஸில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்மளை பற்றி கவனிச்சிருக்கோம். நம்மளோட இதுவும் தெரியும் அவங்களுக்கு. அதாவது நம்ம எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது நமக்கு. கேப்பபிள். ஓகே. அதாவது ஸ்கூல் சைடில் டீச்சர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீ ஃபெயிலா, நீ எதுவுமே லாய்க்கலாம் சொல்லுவாங்க. நீ பொழைச்சி போயிடணும்னா சொல்லுவாங்க. பசங்க அவங்க கூட இருக்கிற பசங்க இருந்தாலும் சரி, கூட இருக்கிற பசங்க ஒன்றும் இல்லை மாமா ஃபெயில் ஆகிட்டியா அவர் தான் கேட்பானுங்க. ஓகே பாஸ் ஆகிக்கலாம். சில பேர்லாம் இருக்கானுங்க, நானும் ஃபெயில் ஆகிருக்கலாம்டா, எங்கள் வீட்டில் பாஸ் பண்ணிட்டு தொல்லை பண்ணுங்கிறாங்கடான்னு. ஓகே, காமெடியான சீன். ஓகே ப்ரோ, ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் பார்த்துட்டோம். ஓகே, இஸ் there anything else about your experience that you feel is important to share that we haven't covered? ஓகே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஓகே ப்ரோ, ஒரு மியர்லி அ பார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதாவது மேலோட்டமாக நீங்கள் சிலதில் வந்து கொஞ்சம் டீப்பராக போயிருக்கோம், சிலதில் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக போயிட்டோம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இது வரைக்கும் ஏதாவது நான் கேட்காமையோ நீங்கள் சொல்லாமையோ இல்லை கவர் பண்ணாமையோ ஏதாவது இருக்குங்களா? இருக்கு நிக்கி. மெயினாக இந்த ஃபெயில் பண்ணிட்ட பசங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதுலையும் எழுதி ஏன் பாஸ் பண்ணு, நமக்கு தான் ஜாப் இருக்குல்ல, அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் அப்படி போயிடுது. ஃபுல் ஃபோக்கஸுமே போயிடுது. இன்ட்ரெஸ்ட் 0% வந்திருக்காங்க அவங்களுக்குலாம். நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க, 10th ஃபெயில் அப்படியே விட்டுருவாங்க. லைஃப்பில் ஒரு சட்டனாக ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு தான் அவங்களுக்கே தெரியும், ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம 10th சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவைப்படுது, பாஸ் பண்ணியிருக்கணும்ட்டு திருப்பி அப்ளை பண்ணிட்டு எழுதுறாங்க. இப்போ ஏஜ்ல அதிகமாக இத்தனைக்கும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து என் பக்கத்தில் உட்காந்து 2009 பேட்ச் அவர் வந்து எழுதிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக இப்போ தான் வந்து அப்ளை பண்ணி எழுதுறாரு. இம்பார்ட்டன்ட் திங் முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு 10th அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா வேறு எதுக்கு வேணும் நீங்கள் போய்க்கலாம். ஓகே, இது நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க. பட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி ஹேவன்ட் கவர்ட். இப்போ ஓகே, நான் இப்போ கேட்ட வரைக்கும் பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க, சொசைட்டி எப்படி ஃபீல் பண்ணாங்க, இல்லை ஸ்கூலில் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன் ப்ரோ. எனிதிங் வி ஹேவன்ட் கவர்ட். இப்போது அதில் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருப்பேன்ல ப்ரோ, ஏதாவது எனிதிங் நீங்கள் ஃபீல் பண்ணதோ எனிதிங் இஸ் தேர்? ஐ திங்க் நம்ம கவர் பண்ணாதுன்னு ஐ திங்க் எதுவுமே இல்லை உங்களுக்கு. நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். ஓகே, எனிதிங் எல்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? ஆக்சுவலி படிப்பு லவ் பண்ணாதீங்களா, ஏன்னா ஃபோக்கஸ் இருக்காது. படிக்கும்போதே லவ் பண்ணும்போது ஸ்டடீஸில் இருந்தால் ஃபோக்கஸ் இருக்காது. லவ் தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும். ஃபுல் பொட்டென்ஷியல் போட்டு படிக்க முடியாது. ஓகே, லவ் பண்ணால் ஒரு 60% ட்ராபேக்கில் தான் இருப்போம் நம்ம. அதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். கொஞ்சம் பிஸ்தா. ஓகே ஓகே, எனிதிங் எல்ஸ், எனி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? தட்ஸ் ஒன்லி. வேறு எதுவும் இல்லைங்களா? வேறு எதுவும் இது தவிர ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த டாபிக் தவிர வேறு ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது இந்த டாபிக் தவிர்த்து? ஆஃப் டாபிக் தான் போகிறோம் வியூவர்ஸ். பட் சரி ஓகே, அவர் இன்றைக்கி பேச வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பேசணுன்னா கூட அவர் கேட்கலாமே. வேறு ஏதாவது நீங்கள் பேசணுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க, அது ஓகே கவர்மெண்ட் ஸ்கூல்னு வேண்டாம், உங்களோட ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல் டேஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஓகே, என்ன சொன்னால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, எல்லாம் 10th வந்தால் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கணும் அப்படின்னும். எங்கள் கிளாஸ் 10th வந்துட்டு தான் ஃபுல் ஃபோக்கஸையும் விட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். 10th தான் நீங்கள் அதாவது ஆப்போசிட்டாக இருந்துட்டீங்க. அப்படியே ஆப்போசிட். ஃபோக்கஸ் பண்ணி படிக்காமல் நீங்கள் ஃபோக்கஸ் ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் இருக்குது. பட் 90% எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே, இது ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, அதாவது இது நான் வந்து கேட்கவே மறந்துட்டேன் வியூவர்ஸ், பட் இப்போ நம்ம கேட்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து 10th ஃபெயில் ஆகிட்டீங்களா ப்ரோ? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அந்த ஒரு வருஷம் கேப்பு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் 11th போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஸோ அந்த 11th 12th வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? அதாவது சரி ஓகே நம்மளும் படிச்சிருக்கலாமே, ஏன்னா இப்போ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க, இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது போயிருப்பீங்க.
அந்த ஸ்கூல் டேஸை வந்து நீங்கள் இப்போ மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஏதாவது ரெக்ரெட்டோ இல்லை? நான் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுறேன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ 10th மட்டும் முக்கியம் இல்லை, 11th 12th இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 11th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு நெக்ஸ்ட் காலேஜ் போகணும். இப்போ என்னன்னா நம்ம பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா 10th 11th 12th முடிச்சிட்டியா, காலேஜ் போனியா, படிச்சியா, ஒரு வேலை, இதுதான் பேசிக் பேரண்ட்ஸ் கொடுத்துக்கணும். அந்த இந்த 10th ட்ராப் அவுட் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவங்களால ஏற்றுக்க முடியாது. இல்லை இப்போ நீங்கள் ஓகே ப்ரோ, ஏன்னா 10th வரைக்கும் ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸ் 11th போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, சரி நம்மளும் போகலாமே, நம்மளும் போய் படிக்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து அது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? எனக்கு தோணும் தான், இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு கூட இப்போ 11th 12th படிக்கலாமே, அவங்க கூடயே போய் நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போயிருக்கலாமே, இப்போ எப்படி நம்மளால தனியாக போயிட்டு படிக்க முடியும், நிறைய தோணும். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் தமிழ் கிளியர் பண்ணிட்டீங்க, மேத்ஸுக்கு இப்போ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்களா? இப்போ கரெக்டாக டியூஷன்லாம் போய்ட்டு எழுதிட்டேன், கிளியர் ஆகிடும். இப்போ எப்போ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க? அட்டெம்ப்ட் எழுதுனதா? எழுதுனது வந்து 8 ஜூலை 8. ஸோ கைஸ், நம்ம கௌதம் ப்ரோ வந்து he has written his maths exam. We will wish him all the best. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் பாஸ் ஆகி ஒரு நல்ல இதுக்கு கோர்ஸ் படித்து நீங்கள் போகணும்னு நான் விரும்புகிறேன். சரிங்களா? ஓகே ப்ரோ, கண்டிப்பாக வியூவர்ஸ் நீங்களும் வந்து உங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லைன்னா உங்களோட பெஸ்ட் விஷஸை வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வி ஆர் கம்மிங் டு அன் எண்ட் டு திஸ் பாட்காஸ்ட். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இவர்கிட்ட கேட்கணும், இல்லை நீங்களும் இந்த சிமிலர் சுச்சுவேஷன் நீங்களும் போகிறீங்க, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் வேணும், லைக் இந்த டைமில் இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இப்போ இருக்கும்போது, அப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷனோ அட்வைஸோ கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்களா ப்ரோ? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவீங்களா? Okay, so this is our second podcast. So if there is any problems or anything, please let us know in the comment box down below. So please don't judge us. Second podcast தான், ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இல்லை ப்ரோ. ஓகே, சரிங்க ப்ரோ, வேறு தான் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம், நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரோ இந்த பாட்காஸ்ட்டு, இந்த ஒரு செஷன் நம்ம பேசுனதில்? ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் நர்வஸாக தான் இருந்துச்சு, ஃபுல் வீடியோவும் நர்வஸாக தான் இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு இந்த இப்போ உங்களுக்கு பேசும்போது எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? திருப்பி பாஸ்ட்டை ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரீவைண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சதுங்களா இந்த பாட்காஸ்ட்? பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, ஸோ எனிதிங் அட்வைஸ், திருப்பியும் கடைசி அட்வைஸ் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பார்க்குற பேரண்ட்ஸ்க்கோ இல்லை பார்க்குற ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ? இல்லை கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி பசங்களை பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அவங்களுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, என்ன தயவு செஞ்சு அட்டெம்ப்ட்டுக்கு அப்ளை பண்ணாமல் விடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அட்டெம்ப்ட்டுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க, பண்ணாமல் ஜஸ்ட் ஜாப் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸும் விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பசங்க கிளியர் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ரிமைண்ட் பண்ணியிருந்தீங்க, பசங்களும் கிளியர் பண்ணுறாங்க. மெயினாக ஸ்கூல் டேஸில் லவ்ன்றது பெரிய ஃபுல் பேக் தான் நான் சொல்லுவேன். ஓகே, எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஓகே நம்ம எப்படி சொல்கிறது, ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நம்ம லவ் பண்ணுறது இந்த டைமுக்கு தான், சரி கொஞ்ச நேரம் படிப்போம், கஷ்டமான வீடு தான், படிப்போம், எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறது, கொஞ்சம் மனசு. இப்போ அவர் ஏன் அங்கே பார்க்குறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஸோ நீங்கள் எதுவும் தமிழ்ச்சிக்காதீங்க, அங்கே இருக்காங்க, ஸோ அங்கே பார்த்து அவர் சொல்கிறாரு. பட் ஓகே ப்ரோ, மெயினாக கெட்ட பழக்கம் வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இது கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான், நம்ம கெட்ட பழக்கம் இருக்கிறது. இது பண்ணால் தான் எனக்கு ஃபோக்கஸ் வரும், ஜஸ்ட் படித்தாலே நமக்கு ஃபோக்கஸ் வரும். ஓகே, ஸோ வில் see you in the next video guys. அது வரைக்கும் ப்ளீஸ் subscribe us, ப்ளீஸ் follow us, லைக் போடுங்க, ஏதாவது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஸோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ இன்னைக்கு வந்தது, இதுக்கு கொடுத்ததுக்கு. ஓகே, நீங்கள் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? பாய் வியூவர்ஸ், நீங்களும் ஒரு பாய் சொல்லி. பாய் கைஸ். ஓகே, பாய் கைஸ்.